இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பாடுகளின் 4ஆம் வெள்ளிக்கிழமையில் இந்த தவக்கால சிந்தனையாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்ற தலைப்பானது பாடுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமையில் ஆண்டவருடைய சிலுவையின் பாதையில் பங்கெடுப்போம். அவரது பாடுகளை நாம் வரிசையாக தியானித்து அவரது பாடுகளில் நம்மை நாம் இணைத்துக் கொள்வது வழக்கம். எனவே இந்த நாளுடைய தவக்கால சிந்தனையாக, இந்த வெள்ளிக்கிழமை சிந்தனையாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்ற மைய சிந்தனையானது பாடுகளை நாம் ஏற்றுக்கொள்வோம். பிலிப்பியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 29வது இறைவார்த்தையில், கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்வதற்கு மட்டும் அல்ல, அவருக்காக துன்பங்களை ஏற்பதற்கும் நீங்கள் அருள் பெற்றுள்ளீர்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே அந்த கிறிஸ்துவிடம் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் என்று நம்பிக்கை அளவில் நமது வாழ்வை முடித்துக் கொள்ளாமல், அவரது பாடுகளிலும் அவரது துன்பங்களிலும் நீங்கள் பங்கெடுக்க அருள் பெற்றுள்ளீர்கள் என்று சொல்லப்படுகிறது. இதைத்தான் இறைவன் 1 பேதுரு புத்தகத்திலே, அந்த பேதுரு வழியாக 3ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தையில், நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்பட வேண்டி இருப்பின் நீங்கள் பேறு பெற்றவர்களே என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவனுடைய நியமங்களின் பொருட்டு, கிறிஸ்துடைய வாழ்வின் பொருட்டு இந்த உலகின் வாழ்வின் போது நாம் துன்பப்பட்டோமே என்றால் நாம் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லப்படுகிறது. எபிரேயர் புத்தகம் 2:18 சொல்கிறது, இவ்வாறு தாமே சோதனைக்குள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சோதனைக்குள்ளாகி துன்பங்களை ஏற்றுக்கொண்டதால் நாம் வாழ்வில் பல்வேறு நிலைகளில் துன்பப்பட்டு சோதனைக்குள்ளானாலும் சோதனைக்கு உள்ளாகின்ற மனிதர்களுக்கு அவர் உதவி செய்கிறார், உடனிருக்கிறார். எனவே இந்த நாளில் நாம் நமது துன்பங்களை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும், பாடுகளை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? முதலாவதாக, பாடுகளை குறித்து நாம் அஞ்சாதிருப்போம், பாடுகளை குறித்து பயப்படாமல் இருப்போம். திருவெளிப்பாடு புத்தகம் 2:10 சொல்லும், உனக்கு வரவிருக்கின்ற துன்பங்களை பற்றி அஞ்சாதே, இதோ சோதிப்பதற்காக அலகை உன்னை சோதித்தருள சிலரை சிறையில் தள்ளவிருக்கின்றது. 10 நாள் நீ வேதனை உருவாய், இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு, அவ்வாறின் வாழ்வை உனக்கு முடியாக சூட்டுவேன். எனவே இந்த திருவெளிப்பாட்டு புத்தகத்திலே மிக தெளிவாக சொல்லப்படுகிறது, துன்பங்களை குறித்து பயப்படாதே, துன்பங்கள் வருகின்ற போது நீ திடமாக நம்பிக்கையோடு இரு, அப்படி என்றால் நீ வாழ்வை முடியாக சூட்டிக் கொள்வாய் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக, துன்பங்களை குறித்து வெட்கப்படாதீர்கள். துன்பங்கள் வந்தவுடன், கஷ்டங்கள் வந்தவுடன் தற்கொலைகள் செய்து கொள்கின்ற மனிதர்கள் இருக்கின்றார்கள். துன்பங்கள் வந்தவுடன், துயரங்கள் வந்தவுடன் தொலைந்து தூர இடங்களுக்கு தலைமறைவாக ஓடுகின்ற மனிதர்கள் இருக்கின்றார்கள். துன்பங்கள், துயரங்கள் வந்தவுடன் கதவுகளை அடைத்து கொண்டு தங்களையே தனிமைப்படுத்திக் கொள்கின்ற மனிதர்கள் இருக்கின்றார்கள். இறைவன் சொல்கிறார், துன்பங்கள், துயரங்கள் வருகின்ற போது நீங்கள் வெட்கப்படாதீர்கள். 1 பேதுரு 4:16, நீங்கள் கிறிஸ்தவராய் இருப்பதால் துன்புற்றால் அதற்காக வெட்கப்படலாகாது, அந்த பெயரின் பொருட்டு கடவுளை போற்றி புகழுங்கள். 1 கொரிந்தியர் புத்தகம் 4:12 சொல்கிறது, எங்கள் கைகளால் பாடுபட்டு உழைக்கின்றோம், பழிக்கப்படும் போது ஆசி கூறுகிறோம், துன்புறுத்தப்படுகின்ற போது பொறுத்து கொள்கிறோம். எனவே துன்பங்கள் வருகின்ற போது அதை பொறுத்து கொண்டு, அதை சகித்து கொண்டு, வெட்கத்தோடு அதை ஏற்றுக்கொள்ள மறுக்காமல் அதை ஏற்றுக்கொண்டு பயணிக்க முற்படுவோம். மூன்றாவதாக, பாடுகளை குறித்து நீங்கள் துன்பப்படாதீர்கள். 1 பேதுரு 4:13 சொல்லும், கிறிஸ்துவின் துன்பங்கள் நீங்கள் இத்துணை பங்கு கொள்கிறீர்கள் என என்னை மகிழுங்கள், அப்பொழுது கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படும் வேளையில் இன்னும் மகிழ்ந்து பேரு வகை கொள்வீர்கள். எனவே கிறிஸ்துவனுடைய துன்பத்தை போன்று நீங்களும் துன்பப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் இன்னும் மேலாக மகிழ்ச்சிக்கு, மாட்சிக்கு உட்படுத்தப்படுவீர்கள். 1 கொரிந்தியர் 12:26 சொல்கிறது, என் ஓர் உறுப்பு துன்புற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து துன்புறும்.
ஓர் உறுப்பு பெருமை பெற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து மகிழ்ச்சியுறும். எனவே இந்த நாளிலே நான் துன்பப்படுகின்றேனே, நான் கஷ்டப்படுகின்றேனே, நான் துயரப்படுகின்றேனே என்று நாம் அதை நினைத்து விடாமல் பாடுகளை ஏற்றுக்கொண்டு அந்த பாடுகள் வழியாக இறைவனை நாம் மாட்சிப்படுத்துவோம். ஏனென்றால் இந்த பாடுகளின் வெள்ளிக்கிழமை நமக்கு சொல்லித் தருகின்ற மிக அழகான பாடம், துன்பத்தின் வழியில் நாம் இறைவனை காணலாம். நாம் துன்பப்படுகின்ற போது இறைவன் நமக்கு அருகாமையில் இருக்கின்றார். நாம் துன்பப்படுகின்ற போது அவர் நமக்கு ஆறுதல் சொல்கிறார். அவருடைய ஆறுதலில் நாம் பயணிப்பவர்களாக அவரது பாடுகளில் இந்த நாளிலே பயணிப்போம். எனவே நாம் பாடுகளை ஏற்றுக்கொள்வோம், பாடுகளில் பயணிக்க பழகிக் கொள்வோம். அந்த பயணத்தில் இறைவன் நம்மோடு இருப்பார். அந்த பாடுகளினால் நமது வாழ்வு அந்த பயணத்தின் போது மிகவும் மேன்மையான, உயரத்திற்குரிய, உயர்த்தப்பட்ட வாழ்வாக மாறும். இந்த நேரத்திலே ஆண்டவரின் சிலுவையோடு பாடுகளோடு நாமும் ஜெபிப்போம். எங்களுக்காக பாடுபட்ட எங்கள் அன்பு இயேசுவே, உம் சிலுவையோடு எங்கள் சிலுவைகளையும் துன்ப துயரங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். பாடுகளை ஏற்று பயணிக்கின்ற அருள் தாரும். ஆமேன்.